பலிதானங்களை கொடுத்து கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த இந்துக்களின் பல ஆண்டுகால கனவை நினைவாக்கிய இந்த மதுரை உயர்நீதிமன்றத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இது போன்றதோட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இந்துக்களின் மனதை குளிரச் செய்த நீதிமன்றத்திற்கும் இது போன்றதொரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இனி அமையப் போவதில்லை. கார்த்திகை தீபத்திற்காக பல நூறு உயிர்கள் இங்கே பலிதானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்து முன்னணியுடைய தலைவர்கள், இந்துக்களுடைய எழுச்சிக்காக உதவிய பல தலைவர்கள் இந்த கார்த்திகை தீபத்திற்காக உயிரை விட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பலிக்கான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு என்பதை மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தீர்ப்பை யாரும் கடைசி வரை நிறைவேற்றவில்லை. காரணம் அரசிற்கு ஏற்படும் நெருக்கடி காரணமாக அரசு இதுவரை அந்த தீபத்தை ஏற்ற மறுத்துவிட்டது. இந்த முறை தீபமானது ஏற்ற வேண்டும் என்று திரு ராமரவிக்குமார் அவர்களும் திரு சோலைக்கண்ணன் அவர்களும் தொடர்ந்த அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் கடைசி விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த முறையும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் மேலும் அந்த மோட்ச தீபம் விநாயகர் கோவில் அருகே ஏற்றக்கூடாது என்றும் அனுமதியை ரத்து செய்தும் அந்த தீர்ப்பினை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது இந்துக்களுக்கு பெரிய மனமகிழ்ச்சி என்பதையும் இந்த நீதியை வழங்கிய நீதியரசர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நம்ம திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்துணத்தில் தீப ஏத்தனம்னு நீண்ட நாள் கனவு. இது பல பேர் உயிர் பலி கொடுத்து இந்த இதை இது பண்ணி நிலைநாட்டியிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த நீதி வென்றிருக்கு. இது வரைக்கும் ஏற்றுனது மோட்ச தீபம் தான் இது வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பில் ஏற்ற வேண்டிய இந்த தீபம் தான் முருகனுக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டியது. இது அகில பாரத அனுமன் சேனா சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இது இன்னும் ஏற்றலை. கண்டிப்பான முறையில் இந்த இது ஏற்றுனதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தோட உத்தரவை இவங்க நிலைநாட்டுறாங்களா இல்லையான்றது தெரியும். இது வரைக்கும் எல்லாத்தையுமே நீதிமன்ற உத்தரவில் ஏற்றிருக்காங்க. இதையும் நீதிமன்ற உத்தரவில் வருகின்ற புதன்கிழமை கார்த்திகை அன்று, பெரிய கார்த்திகை அன்று தீபத்தூணில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை இவங்க நிலைநாட்டியிருக்காங்களா இல்லையான்றது தெரியும்.